திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பேசி வைக்கப்பட்டவர்கள் ஃபோன் கால்களிலே பேசிக்கொள்ளக்கூடாது என்றிருந்தும் பேசிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் திருமணம் முடிந்து வாழுகின்ற வாழ்க்கையை இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கையா அல்லது ஹராமான வாழ்க்கையாக மாறுமான்னு கேட்குறாங்க. திருமணம் முறைப்படி நடந்தால் அந்த வாழ்க்கை ஹலாலான வாழ்க்கை, இஸ்லாம் அனுமதித்த வாழ்க்கை. ஆனால் அவர்கள் திருமணத்துக்கு முன்னால் ஒரு தவறான ஒரு வேலை செய்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் அதை அதாவது பேச்சால் நடக்கக்கூடிய விபச்சாரம், செவியால் நடக்கக்கூடிய விபச்சாரம், பார்வையால் நடக்கக்கூடிய விபச்சாரம் என்று சொல்கிறது. தண்டனைக்குரிய அது குற்றமாக அது இல்லாது விட்டாலும், அதாவது இந்த உலகத்தில் தண்டனை பெறக்கூடிய குற்றமாக அது இல்லாது விட்டாலும் அதை ஒரு ஒழுக்கக்கேடாக இஸ்லாம் கருதுகிறது. எனவே அவர்கள் ஒரு பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் திருமணத்துக்கு பின்னால் தௌபா செய்ய வேண்டும். மற்றபடி அது அவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றோ அல்லது ஹராமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றோ திருமணத்துக்கு பிறகான அந்த நிலை மாறாது. அது ஒரு முறையான திருமணமாக நடந்தால் முறையான திருமணம் தான். ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்க ரீதியான முறையில் நடந்தால்தான் பின்னால் உள்ள வாழ்க்கையில் பரக்கத் இருக்கும். அந்த மாதிரி வரக்கத்து இல்லாமல் போகக்கூடிய வாழ்க்கையை நம்ம நிறைய பார்க்குறோம். 2 வருடம் 3 வருடமெல்லாம் திருமணத்துக்கு முன்னால் நிறைய பேசிடுறது. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பின்னால் வாழ்க்கை கசந்து போய் அழிஞ்சு போகக்கூடிய எத்தனையோ வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். காரணம் பரக்கத்தின்மை. எனவே இது போன்ற பாதிப்புகள் அதில் ஏற்படும் மார்க்க ரீதியான முரணாக நடந்தால் அது ஒரு பாவம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். மற்றபடி திருமணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அதை என்ன செய்யாது, சட்ட ரீதியாக பாதிக்காது.